உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பாஜகவின் அரசியல் கிளையாக அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்று ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக அமலாக்கத்துறை வெள்ளிக்கிழமை கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் இதுவரை 8 முறை அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் அதில் கெஜ்ரிவால் பெயரும் ஆம் ஆத்மி கட்சியின் பெயரும் இடம்பெற்றிருப்பது இதுவே முதல் முறை. அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகை குறித்து ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வழக்கில் ஆரம்பம் முதல் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களை கைது செய்து அக்கட்சியை நசுக்குவது மட்டுமே அமலாக்கத்துறையின் நோக்கமாக இருந்தது. தற்போதைய புதிய குற்றப்பத்திரிகையையும் பாஜகவின் மாபெரும் அரசியல் சதியின் ஒரு பகுதியாகும். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இழுத்தடிக்கப்படும் வழக்கு விசாரணைகள், 500க்கும் மேற்பட்ட ரெய்டுகள், 8 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் ஆகியவற்றிற்கு பிறகும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் எவரிடமிருந்தும் ₹1 கூட மீட்கப்படவில்லை. அமலாக்கத்துறையின் முழு வழக்கும் வரட்டு அறிக்கைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. மேலும் புதிய குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை முடக்க திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாகவும் ஆம் ஆத்மி கட்சி பகீர் கிளப்பியுள்ளது.